போன் டைரக்டர் எங்க இருக்கு? ஹலோ, ஆராவயல் போலீஸ் ஸ்டேஷன். நான் அரங்காவலர் அம்பலவாணன் பேசுறேன். வணக்கங்க. வணக்கம். நம்ம வீட்டுல இருந்தா பேசுறேன். என்ன வேணும்? நம்ம மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ் 50 திருடு போயிருச்சு. ஐயா, மோட்டார் சைக்கிள் நம்பரை கொஞ்சம் சொல்றீங்களா? சாம்பல் கலர். எப்ப திருடு போச்சுனே தெரியாது. இன்னைக்குன்னு பாருங்க, நான் வெளியில எங்கேயுமே போகல. பெட்ரூம்ல உட்காந்து திருப்பூல் படிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியில வந்து பாக்குறேன், மோட்டார் சைக்கிளை காணோம். குறுக்கா டீ சாப்பிட போயிருந்தானா. அப்பதான் திருடு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டு தம்பி, இந்த கேஸ பதிவு பண்ணிக்கங்க. யாரு இவங்க? என்ன இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க? எதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க? நாயா நரியா? இருட்டுல போறல அடையாளம் தெரியல. யாரு இவங்க? நடுராத்திரி இந்த இடத்துல வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. ட்ரெஸ் மாத்திக்க ஊருக்குள்ள இடமா இல்ல இவங்களுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் பேப்பர்ல நியூஸ் படிச்சியாடா? தஞ்சாவூரில் வடநாட்டு முகமூடி கொள்ளையர்களின் அட்டூழியம்னு போட்டிருக்கு. கொள்ளையடிச்சது நாம. போலீஸ்காரங்க வடநாட்டு கொள்ளைக்காரங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவங்க முகமூடி கொள்ளைக்காரங்களா? நம்ம நைசா ஓடிட்டு வெட்டிட்டான். இந்த பக்கம் முகமூடி, அந்த பக்கம் நாய் நரி. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆண்டவா. ஐயோ, இன்னைக்கு ராத்திரி நாம கொள்ளையடிக்க போற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. ராத்திரி 2வது ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜன நடமாட்டம் எல்லாம் ஓஞ்சப்புறம் தான் நாம கொள்ளையடிக்க முடியும். அது வரைக்கும் என்னடா பண்றது? இந்த மாதிரி நீங்க அணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். Chicken doy, non-ginger chicken doy. Hey, chicken doy, non-ginger chicken doy. Hey, 4 3 7, உன் தேவை என்ன கேளு. 4 3 7, உன் தேவை என்ன கேளு. என் மாமா உன்னை பார்த்து பார்த்து கிக்க
என்னையா கண்ணு நான் காதலிட்டு நேத்து பூத்த மொட்டு சின்ன காஞ்சி பட்டு என்ன வாரி கட்டு என் கால தொட்டு கைய தொட்டு பட்டா போடையா என் கால தொட்டு கைய தொட்டு பட்டா போடையா ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் ஏ ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் ஹே 4 3 7 உன் தேவை என்ன கேளு என் மாமா உன்னை பார்த்து பார்த்து கிக்கு இப்ப உண்டாச்சு ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் நான் போத கள்ளு நீயும் ஏத்தி கொள்ளு என் பேரை சொல்லி அதோடு 100 மில்லி நான் ஊத்தி விட்ட 108 மின்னல் பாயாதோ நான் ஊத்தி விட்ட 108 மின்னல் பாயாதோ ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் ஹே ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் ஹே 4 3 7 உன் தேவை என்ன கேளு என் மாமா உன்னை பார்த்து பார்த்து கிப்பு இப்ப உண்டாச்சு ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் ஏய் ஜிக்கன் ஜிக்கன் டோய் நான் ஜிஞ்சர் சிக்கன் டோய் இங்க நீ தனியா இருப்பியா? எனக்கு என்ன பயம் போற வேலையை வெற்றிய முடிச்சிட்டு வாங்க விருந்த வைக்கிறேன் வாங்கடா போலாம் அவங்க
வலிக்குது. அவங்க அம்மா அவங்க என்ன எப்படி ஒழிங்க. நடுராத்திரில செவரேறி குளிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன காப்பாத்துங்கம்மா. என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கங்கம்மா. என்ன திருட நினைச்சு ஒரு கூட்டம் துரத்திட்டு வருதுமா. ஆனா நான் திருட இல்லம்மா. சத்தியமா நல்லவம்மா. என்ன காட்டி கொடுத்துறாதீங்கம்மா. என்ன தங்கச்சி இது? இப்பதான் உன் அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. என்ன நம்பி என் அத்தை பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கா. ஏமா உங்க வீட்டுல கத்திய வைக்க வேற இடமே இல்லையா? முதுகுல மாட்டி வச்சிருக்க கத்தி ரத்தம். ஐயோ ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ராஸ்கல். அடி ஆச்சி, அப்பச்சி வந்துட்டியா? நேத்துல இருந்து எங்க பச்சி போயிருந்தேன்? ராத்திரி முச்சோடு நானும் உங்க அப்பாவும் உன்னை கண்ட கண்ட கடவெல்லாம் தேடி அழுத்து போயிட்டோம். சிலம்பாப்பச்சி, சிலம்பாப்பச்சி, தம்பி வந்துட்டா, ஒடியாங்க ஒடியாங்க. அடி ஆச்சி, அப்பச்சி, என்ன பச்சி ஊடிச கலட்டாம கால கழுவுற? வாங்க வாங்க வாங்க. என்ன வேலை சிதம்பரம்? சிதம்பரம் எங்கடா போன? ராத்திரி பூரா எங்கடா போன? உன்னை தேடி தெரிஞ்சுட்டு விடிய காலமா வீட்டுக்கு வந்தேன். எங்கடா போன? திருட்டு மணி முடிக்காதடா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. பார்வலியம்மே களவாணி பயமா இருக்கிறான், கொலகார பாவி. அப்பா நீங்களே என்ன கொலகாரன்னு சொல்லிடாதீங்கப்பா. ஊரே அதை நம்பிடும். என்னடா சொல்ற? அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லம்மா. ரொம்ப பசிக்குதுமா. அடி ஆத்தி, என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே. எம்பூட்டு பசி எடுத்திருக்கணும். நீ பொக்கு நான் குளிச்சிட்டு வந்துடா பச்சி. நான் போய் இட்லியை வச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன். வைரம் கடத்திய வாலிபன் போலீசாருக்கு டிமிக்கி. நான் தான் நேற்று முன்னிரவு சுமார் 10 மணிக்கு ஆறாவயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒதுக்குப்புறத்தில் ஒரு 25 வயது வாலிபன் வைரம் கடத்திய போது போலீசாரிடம் பிடிபட்டான். ஆனால் தந்திரமாக தப்பி ஓடிவிட்டான். பேண்ட் சட்டை. அவன் பிடிபடும் போது பச்சை நிற பேண்ட்டும் சிவப்பு நிற சட்டையும் அணிந்ததாக ஆறாவயல் இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்தார். தலைமுடி. அவன் தலையை படியவாடி முன்சுருள் விட்டிருந்தான். கண்ணாடி. அவன் வட்டமான கண்ணாடி போட்டிருந்தான். அவனை கண்டுபிடிக்க ஆறாவயல் போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம். திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின்படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட், சேப்பு சட்டை, முன் சுருள்முடி, பட்ட கண்ணாடி. நல்ல வேளை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சிட்டேன். ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது.
இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது, இதே ட்ரெஸ்ல இருந்துட வேண்டியதுதான். டேய் மாங்கா, யாருது? உன் மனசாட்சிடா. ஒவ்வொருத்தனும் எதை அடையாளமா சொன்னாங்க? உன் பேண்ட் சட்டைய மட்டுமா? படிய வாரிய தலை, முன் சுருள் முடி, வட்ட கண்ணாடி, இதுக்கெல்லாம் என்னடா செய்ய போற? யோசிடா. குழு குழு அழகி மர்ம கொலை. காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது. நல்ல வேளை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்டை பச்சை பேண்ட பார்க்கல. துப்ரியம் நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து விரைந்து வருகிறது. சீசர், அதுக்குள்ள வந்துட்டியா? சுரி நாய். சனியனை உனக்கு கொலைக்க வேற என்ன கிடைக்கல? நாய போ. ஐயா கும்பிடுறானுங்க. வணக்கம். கும்பிடுறானுங்க. என்ன வேணும்? நேற்று ராத்திரில இருந்து என் மருமக பிள்ளைய காணும், கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா போதாது. பையனுடைய பேரு, ஊரு, விலாசம் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பையனுடைய போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். போட்டோவுக்கு பின்னாடி விலாசம் விலாவரியா இருக்கேன். என்ன தைரியம் உனக்கு? யாருக்கு? நேத்து ராத்திரி இந்த பையன் எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, அந்த பையன் போட்டோவை எங்கிட்ட கொண்டு கொடுக்குறியா? நல்ல பையன். ஏய்யா, நீ வைரத்தை கொடுத்து அனுப்புனவனா இல்லாத வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா? என்னது வைரமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. கான்ஸ்டபிள், இந்த ஆளை பிடிச்சு உள்ள தள்ளுங்க. ஐயா, பழனி, வைரம், ஞான பழனி, பழனி, ஓ ஐயா, ஓயா. நான் இல்ல, நான் இல்ல. எவையாது இந்த காலாடு காத்தான் காத்தமுத்து செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல? நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு ஸ்மக்லிங் கேஸ் விஷயமா உங்க பையனை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள், இறங்க மாட்டீங்க? நான் என்ன என் பையன் மேல கைய வச்சவங்க கழுத்து செய்யப்படுற செய்தி. அரியாத்தி அப்படி எல்லாம் சொல்லாதே, பதட்டப்படாதே. என்ன சொன்னீங்க? டியூட்டியில் இருக்கிற அரசாங்க ஊழியரை பார்த்து கழுத்தை சீவிப்படுற சீவின்னு சொல்றீங்களா? நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடகை யார்கிட்ட கொடுப்பாங்க? நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன், காத்து வரும். நீங்களும் வரீங்களா? ஐயா ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயோ, இப்படி கன்றாவியா உட்கார்ந்துருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க காலில் விழுகிறேன், உங்களை கும்பிடுறேன், விட்டுருங்க. ஐயோ ஐயோ, போயிட்டாங்களே, ஐயோ போறாங்களே, ஐயோ மானம் போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறீங்களே, யாராவது உதவி பண்ண மாட்டீங்களா? நான் யார போய் தேடுவேன்? வக்கீலையா, 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 நான் உங்களைத்தான் மலை போல நம்பிக்கைன்னு வந்திருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எங்க செட்டியாரையும் மகனையும் காப்பாத்தணும். பொறுமை, பொறுமை, பொறுமை. முதல்ல உட்காருங்க. உட்கார சொல்றீங்களா? உட்கார்ந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு விவரமா நிதானமா சொல்லுங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ரத்த கொதிப்பா இருக்கு. நான் என்ன வக்கீலையா, 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 நீங்க தான் எப்படியாச்சும் புருஷனை காப்பாத்தணும். நான் தான் முதல்ல வந்தேன், நீங்க என்னத்தான் கவனிக்கணும். உங்க புள்ளையாலதான் எங்க வீட்டுக்காரங்க போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க முதல்ல என்னத்தான் கவனிக்கணும். இல்ல என்னத்தான் கவனிக்கணும். இல்ல என்னத்தான் கவனிக்கணும். என்னத்தான், இல்ல என்னத்தான், 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 என்னத்தான். நீங்க ரெண்டு பேரும் யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. இவங்கதான் எங்க அண்ணன் மண்டி, இவங்க எங்க ஐட்டாண்டி. உங்க வீட்டுக்காரங்கள ஜாமீன்ல கொண்டு வரணுமா வேண்டாமா?
வரணும் வரணும். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும். சரி. 2 பேரும் கைய பிடிங்க. சீரிங்க. கட்டிக்குங்க. கண்ணத்தோட கண்ணை வைங்க. அப்படியே முத்தம் கொடுங்க. எங்களை வச்சு சினிமா படம் எடுக்கிறீங்க. அவங்கள சாமியில கொண்டு வர போறீங்களா இல்லையா? என்ன ஆயிட்டாண்டி? ஆமா நம்மண்டி. சொல்லுங்க 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 சொல்லுங்க. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கார். இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த ஆளெல்லாம் ஒரு வக்கீல். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் காளியப்பன். ஐ எம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம், அரசாங்க ஊழியனை அடிக்க போனதா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து, சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்க 3 பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன். யூ மீன் ஜாமீன் ஜாமீன். யோ, நீ ஆம்பளை தானே, அந்த ஆளை பிடிக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். வந்து உதவி செய்யக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிட்டு வா பச்சி. அப்பா, ஐயோ, ஆமா. யோ, சரியான முரட்டாளியா நீ. உன் முரட்டுத்தனத்தால ஏற்கனவே ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா? அப்பச்சி என்ன நடந்ததுன்னு சொல்லிரப்பச்சி சொல்லிரப்பச்சி. அம்மா அம்மா வந்துமா. ஐயோ என்ன பச்சி? அடி ஆத்தி, மறுபடியும் போலீஸ்காரங்க வராங்களே. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே இப்படித்தான் விசாரணைன்னு அடிக்கடி வருவாங்க. கவலைப்படாதீங்க. வக்கீலையா, நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும். எனக்கேன்பா பயம்? இவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரா, ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாப்பா வருவாங்க. ஒரு கேஸுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். இது 2வது கேஸ் ஆச்சு. என்ன சொல்றேன், 2வது கேஸா? நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிங்க. ஐ எம் அட்வொகேட் அகத்தியன். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கல்லுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர். எஸ் எஸ் எங்க ஏரியால நேத்து 4 பேர் மோமோடியை மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டுல பூந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. எஸ் எஸ். அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம், பக்கத்துல இருக்கிற ஆராவையில் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம், அந்த மோமோடி கொலைக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் எஸ். அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் சிதம்பரம். இன்ஸ்பெக்டர், இவர் கொள்ளையடிச்சவங்கள ஒருத்தர் தான் உங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கிறேன். இப்ப இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். மிஸ்டர் சிதம்பரம், முகமூடி கொள்ளை அடிச்சது மொத்தம் 4 பேர். அதுல 1 நீங்க. இன்னும் ஒரு ஆளைத்தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல. மத்த 2 பேரையும் கண்டுபிடிச்சாச்சு. மத்த 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரவங்க? 1 உங்க மாமா, இன்னொன்னு உங்க அப்பா. ஐயோ மாமா, வேண்டாம் வேண்டாம், திட்டாதீங்க. மறுபடியும் போலீஸ்ல மாட்டிக்குவீங்க. வேண்டாம் மாமா. வைக்கலையா? எந்திரிங்கய்யா, தொடங்கய்யா, உடம்ப ஆட்டுங்கய்யா. தாமல் எடுக்கிறேன், என் பிரச்சனை எடுக்கிறேன். எந்திரிக்க மாட்டீங்களா? அண்ணன் வண்டி ஐயாடு அம்பட்டை ஊத்திடுவாமா? குளிச்ச உடனே எனக்கு காப்பி வேணும். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சேது. யூ see me? I am advocate அகத்தியன். நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் காத்தமுத்து, மிஸ்டர் நாச்சியப்பன், இவங்க 3 பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன். வக்கீல் சார்,
நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த முகமூடி கொள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நடந்தது என்னன்னா, அப்பா என்ன விட்டுடுப்பா, உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்ட கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் படிச்சு வரணும்ப்பா. என்ன விட்டுடு, உன் கேஸ் எனக்கு வேண்டாம். உன் காலை பிடிச்சு கேட்கிறேன், என்ன விட்டுடுப்பா. உன் காலங்க. உமா உமா அத்தை, போதும்பா போதும். பொண்ணால பாவம் எங்க வீட்டுக்காரவங்களே போலீஸ் 2 வாட்டி விளக்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களே. மாமா நீங்களாவது என்ன நம்புங்க மாமா. உன்னால என்னையே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ரோட்ல போனா என் மூஞ்சில காரி காரி துப்புறாங்க. அப்பா பேசாத. உன்னோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழகு பார்த்தேன். இன்னைக்கு என் கையில இரும்புல காப்பு மாட்டி அசிங்கப்படுத்திட்டேன். அம்மா நீயாவது என்ன நம்புமா. எல்லாம் தற்செயலா நடந்ததுமா. ஆமா, ஒவ்வொரு தடவையுமா தற்செயலா நடக்கும். அம்மா அம்மா நான் கொடுத்து வச்சதை அம்பிடுத்தேன். என் மகன் திருட்டு களவாடியா போயிட்டேன். ஆமா, இதுக்கே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. அடுத்து கொலை கேஸுக்காக போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? டீச்சர் அவர் ஒண்ணும் பண்ணாத, நான் தான். வா வா, நான் தான் ஒத்துக்கிட்டேனே, விட்டுருப்பா. அம்மா அவரை கைது பண்ணிட்டு போறாங்க, வாங்கம்மா. அத்தை அவர் ரொம்ப நல்லவர், இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. வாங்க அத்தை. அப்பா நீங்களாவது வாங்கப்பா. மாமா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார் மாமா. அட்வொகேட் அங்கிள், அட்வொகேட் அங்கிள், நீங்களாவது வாங்க அங்கிள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. யாருமா நீ? நான் மிஸ்டர் அருணை பார்க்கணும். நீ ஏன் அருணை பார்க்கணும்? இத பாரு, நான் அருணுடைய அப்பா. தெரியும் சார். ஒரு வயசு பொண்ணு அவனை தேடி இவ்வளவு தூரம் வரேன்னா நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நீங்க 2 பேரும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட உங்க காதலுக்கு பச்சை கொடி தான் காட்டுவேன். ஹாய் உமா, என்ன இவ்வளவு தூரம்? என் மாமா பையன் சிதம்பரம் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்காரு. ஒரே ராத்திரியில கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் 3 கேஸ்லயும் ஒரு மோசடி கும்பல் அவரை மாட்டி விட்டுருச்சு. அருண் நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். அருண், கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி ஆபத்தான வேலையில ஈடுபட்டு இருக்கிறவங்க கூட வாழ்வா சாவா நீ போராடுறத நான் விரும்பல. ஒரு நல்ல வக்கீலா பாக்குறேன், இந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்றேன். சாரி டாடி, என் வீரத்துக்கு ஆண்டவன் விட்டுருக்கிற சவால் இது. வேடித்தனமா அதுல இருந்து பின்வாங்கறத நான் விரும்பல. உமாவுக்காக நான் போகல, வேற யாரா இருந்தாலும் நிச்சயம் நான் போயிருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க சார். எங்களால ஒரு தடவை தான் சொல்ல முடியும். கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருத்தரை நீங்க தனிப்பட்ட சந்திச்சு பேச போலீஸ் அனுமதிக்காது. ஏன் சார் அனுமதிக்காது? குற்றவாளின்னு நீங்க நினைக்கிறவனுக்கும் ஒரு நியாயமான சந்தர்ப்பம் கொடுக்கணும் சார். அந்த சந்தர்ப்பத்தை சட்டம் அவனுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஒரு வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு வக்கீல் தன்னுடைய வாத திறமையினால அவனை நிரபராதியில் நிரூபிக்கிறத நான் விரும்புறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நடத்துறேன். அப்ப நாங்கெல்லாம் எதுக்கா சம்பளம் வாங்குறோம்? சும்மா யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்குவா? மிஸ்டர் அருண், நீங்க சொல்ற அதே நியாயத்துக்காகத்தான் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல நாங்களும் போராடிட்டு இருக்கோம். நீங்க இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், உங்களை ஆட்சி வைக்கிற மேலிடம், இதெல்லாம் எங்க சிதம்பரத்தை காப்பாற்றாது சார். மிஸ்டர் அருண், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. The great industrialist, philanthropist, lion, Rotarian, கொடைவள்ளல், தர்மபிரபு, ஊர்ல பெரிய புள்ளி, கோட்டீஸ்வரர் மாசிலாமணியோட ஒரே பையங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க பேசினத
நாங்க மன்னிக்கிறோம். மிஸ்டர் அருண், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க உங்களையும் லாக்கப்ல தள்ள வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். அவங்க சொல்றதுல என்ன தப்பு வரும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிற இவ்வளவு பெரிய போர்ஸ பத்தி உன் மனசுல ஏன் இப்படி ஒரு தப்பான எண்ணம்? நீ சொல்ற அந்த கேஸ்ல மிஸ்டர் சிதம்பரம் ஒரே நாள்ல 3 குற்றங்களை செஞ்சிருக்க முடியாதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நம்புது. ஏன்னா இதுவரைக்கும் அவரை பத்தி எந்த ஸ்டேஷன்லயும் எந்த வித புகாரும் கிடையாது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கத்தான் மிஸ்டர் பீமாராவ்ங்கிற சிஐடிய மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீயும் இந்த கேஸ்ல அவரோட கலந்துகிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்டோட எபிசியன்சியை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியும். சாரி சார், மிஸ்டர் பீமாராவ் காரைக்குடியில எங்க தங்குவார்? அவர் எங்க தங்குவார், எப்படி போவார், ட்ரெயின்ல போவாரா, பஸ்ல போவாரா, லாரியில போவாரா, இல்ல டெம்போல போவாரா, எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம்.